ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருண். டிசிஎஸில் கிட்டத்தட்ட 12,000 பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, மிட் சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு போதுமான அளவில் ஸ்கில் இல்லை அவங்கள்ட்ட இருக்க ஸ்கில்லை வச்சு அவங்களே எங்களால் வேறு எந்த ப்ராஜெக்ட்லையும் டெப்ளாய் பண்ண முடியல, அதனால் அவங்க எல்லாரையும் டிசிஎஸ்லேருந்து ஃபயர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசிஎஸ் மொத்தமாக ஏஐ டைரெக்ஷனில் அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை மூவ் பண்ண போகிறதாகவும், எந்தெந்த ஒர்க்கெல்லாம் ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒருவேளை அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தான் அந்த நியூஸ் அதை நம்ம ஹிண்ட் பண்ணுது. ஸோ உங்கள் ஜாபையோ என் ஜாபையோ எந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம், அதுக்கு நாம் எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ லாஸ்ட்டு 2 வருஷமாகவே இந்த ஏஐ பூமாக நம்ம ஏகப்பட்ட அங்கே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இங்கே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் நம்ம நிறைய கேட்டுட்டு தான் இருக்கோம். கூகுளில் ஒரு 6,000 பேரை தூக்குனாங்க, மைக்ரோசாஃப்ட்டில் கொஞ்சம் பேர் ஒரு சில தௌசண்ட்ஸை ஃபயர் பண்ணாங்க, வால்மார்ட்டில் ஃபயர் பண்ணாங்க. இங்கே நம்ம சென்னையில் ஃப்ரெஷ் ஒர்க்ஸில் ஒரு பெரிய சங்க்கு அங்கேருந்து ஃபயர் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்ன ரீசனும் என்னென்னா, இவங்க எல்லாருக்குமான ஜாப் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இல்லை, ஸோ அவங்க எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட சிமிலரான ரீசனை சொல்லி ஒரு 12,000 பேரை, அதாவது 2% ஆஃப் டிசிஎஸை குளோபலாக, இந்தியாவில் மட்டும் இல்லை குளோபலாக உலகம் ஃபுல்லாக இருக்கிறதுல 12,000 பேரை ஃபயர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மிட் சீனியர் லெவல்னால் என்ன, 6லேருந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டீம் லீட் டு மேனேஜர் அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் ப்ராபப்ளி நாம் மிட் சீனியர் லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இவங்க எல்லோரும் மோஸ்ட் லைக்லி பீப்புள் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. இவங்க வரும்போது அன்னைக்கு இருந்த ஸ்கில்லில் அவங்க எல்லோரும் ஷார்பண்டாக வந்திருப்பாங்க. HTML இருக்கலாம், UI டிசைனாக இருக்கலாம், ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், மேனுவல் டெஸ்டிங்காக இருக்கலாம், இல்லை சப்போர்ட், கண்டென்ட் ரைட்டிங், இந்த மாதிரி எந்த ஜாப் வேணாலும் அவங்க இப்போ இன்றைக்கி என்ன 2025, 2015 to 2018 அந்த ரேஞ்சில் வரும்போது எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஹாட்டாக இருந்துச்சோ அந்த ஸ்கில்ஸ்லாம் அவங்க ஷார்பண்டாக இருந்திருப்பாங்க. இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில், இன்னும் சொல்லப்போனால் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் ஐடியோட மொத்த டைனமிக்ஸுமே மாறி நிறைய ஸ்கில்ஸ் இரலவெண்ட்டாக இருக்குது, இல்லை அதை ரொம்ப சீப்பராக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி அவங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி 2 லட்ச ரூபா வாங்கிட்டு ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, என்னால் அதை ஒரு 25,000 இருக்கிற ஒரு ஆளை வச்சு, இல்லை 25,000 ருபீஸில் ஒரு ஏஐ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னால் அதை ரீப்ளேஸ் பண்ணிட முடியும்னா நான் அதை தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, என் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, கடைசியாக எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் எனக்கும் என்னோடய டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு முக்கியம். அதை வச்சு தான் என்னோடய ஷேர் வேல்யூ ஏறும். என்னோடய ஷேர் வேல்யூ ஏறினா தான் நான் அடுத்தடுத்து என்னோடய கம்பெனி பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லா பிஸ்னஸோட நோக்கமும் ஒன்று தான், லாபம் தான். ஸோ அதுக்காக இது எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஏஐ அப்படின்ற ஒரு பூதம் உள்ளே அந்த ப்ராசஸை ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணியிருக்கு. இதில் 2 விஷயம் இருக்குது. ரொம்ப வருஷமாக ஓவர் ஹையர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த லாக்டவுனில் அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவ்வளோதான் இனிமேல் ரிமோட்டு தான். டிசிஎஸே சொன்னாங்க, நாங்கள் எம்ப்ளாயீஸை கூப்பிடவே மாட்டோம், இது பயங்கர ப்ரொடக்டிவாக இருக்குது, அதனால் நாங்கள் பர்மனெண்ட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரப்போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனி சொன்னாங்க. அந்த சிஇஓ டிசிஎஸ்லேருந்து கிளம்பிட்டார். புதுசாக சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கான எந்த விதமான ப்ரொவிஷனையும் நாங்கள் தரப்போகிறதில்ல, அது ப்ரொடக்டிவிட்டியை குறைக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு பி ஃப்ராங்க், அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்னு சொன்னப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெரிய விஷயம்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும் போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வராங்க. ஸோ இதில் கன்வீனியன்ஸோ இல்லை உங்களுக்கு கொடுக்க போகிற பெனிஃபிட்டோ ப்ரைமரியாக இருக்காது. அதுக்காகவும் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அது ப்ரைமரியாக இருக்காது. அவங்களோட மேஜர் கோல், அவங்களுக்கு கொடுக்கப்படுற கோல் உங்களுக்கும் சரியான யாருக்குனாலும் ப்ராஃபிட், ரெவன்யூ, இதுக்காக தான் அவங்களோட எல்லா டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் ஹையர் பண்ணவங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு காரணம் தேடிட்டு இருந்த நிறைய கம்பெனிஸ்க்கு தொக்கா மாட்டின காரணம் தான் ஏஐ. இப்போ நீங்கள் டு பி ஃப்ராங்க், இந்த 12,000 பேரில் ஏஐனால தான் இவ்வளோ பேருக்கு வேலை போச்சான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. இதில் ஒரு 25% ஆஃப் பீப்புள் ஏஐனால் இம்பேக்ட் ஆகிருக்கலாம். மீதி எல்லாரும் ஓவர் ஹையர் பண்ணி அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு தெரியாமல் வச்சுருந்தவங்களாக தான் இருப்பாங்க. இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL அந்த மாதிரியான ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ் எல்லாமே லேபர் எக்கனாமியில் ஒர்க் ஆகும். இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய US,
யூரோப் மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எடுப்பாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து அவங்க சொல்கிற ரெக்யர்மெண்ட்டுக்கு 10 பேர் இங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் அந்த கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணுன்னா கிளைண்ட் நிறைய வாட்டி கேட்குற கொஷின்ஸ் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் எவ்வளோ பேரை இதுக்கு உடனே டெப்ளாய் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி நான் உனக்கு ப்ராஜெக்ட் கொடுன்னா எவ்வளோ பேரை இன்றைக்கே நீ அசைன் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. இதை சரி பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருக்கிற ஐடியா தான் பெஞ்ச் டாஸ்க் ஃபோர்ஸ். அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு இன்றைக்கி ப்ராஜெக்ட் இருக்கோ இல்லையோ, ஒரு காலேஜ் போவாங்க, இல்லை ஒரு ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ போடுவாங்க, ஹையர் பண்ணுவாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து உள்ள எல்லா ஸ்கில்லுமே சொல்லித் தருவாங்க. சொல்லித்தந்து உங்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லை, ஆனால் உங்களுக்கு சம்பளம் இருக்குது, நீங்கள் இந்த பெஞ்சில் உட்காந்துக்கோங்க, டெய்லி ஆஃபீஸ் வாங்க, செக்இன் பண்ணுங்கள், உட்காந்துருங்க, ஏதாவது படிங்க, வீட்டுக்கு போங்க, இப்படி சொல்லி வச்சுருப்பாங்க. எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் கேட்பான் இல்லையா, கேட்கும்போது அந்த பெஞ்சில் இருக்கிற ஒரு 10 பேரை, எனக்கு ஜாவா தெரிஞ்ச ஒரு 3 பேர் வேணும், கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு 2 பேர் வேணும், சேல்ஸுக்கு ஒரு 4 பேர் வேணும் அப்படின்னா அந்தந்த ஸ்கில் பண்ணி அங்கங்கே ஒரு பெஞ்சில் வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து போட்டு ஒரு டீமை ஜாயின் பண்ணி இதுதான் உங்களுக்கான டீம் அப்படின்னு அவன் சைன் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அவன் டைம் கொடுத்தானா இவங்களால இந்த மாதிரி ஒரு டீம் அவங்களால பில்ட் பண்ண முடியும். இது எல்லா சர்வீஸ் கம்பெனிஸ்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இதுக்காக க்ரியேட் பண்ணுற டாஸ்க் ஃபோர்ஸ், அந்த எம்ப்ளாயீஸ் இருப்பாங்களா, அவங்களெலாம் பெஞ்ச் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஓவர் ஹையர் பண்ணி அவங்களெலாம் எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் வச்சுருந்தவங்கள நிறைய பேரை அனுப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஏஏ காரணம் காட்டி. இதுக்கு நம்ம ஏதாவது போராட்டம் பண்ணி சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியாது. ஒரு கம்பெனி தப்பான மூவ் எடுத்தாங்க, அந்த தப்பான மூவை அவங்க ப்ராஃபிட்காக சரி பண்ணுறாங்க. அப்போது அதில் கொலாட்ரல் டேமேஜாக எம்ப்ளாயீஸான மக்கள் அடி வாங்குறாங்க. இது எதுவுமே பண்ண முடியாது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா லேபர் எக்கனாமி அப்படின்னா என்னென்னு படித்து பாருங்கள். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்டான ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லேபர் எக்கனாமின்னு போடுங்க. நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி லேபர் எக்கனாமின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, வில் ஏஐ ரீப்ளேஸ் யூ ஆர் மீ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், பாசிபிளி. ஏன் அப்படின்னா 2023 ChatGPT வந்தப்போ அதில் போய் நம்ம ஆளுங்க என்ன கேட்டாங்கன்னா, ஹூ இஸ் த ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? அது பதில் சொன்னோடனே கைத்தட்டு சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ChatGPT எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ரிட்டி மச் எவ்ரிதிங். நீங்கள் ஒரு மெயில் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. உங்கள்கிட்ட ரஃபாக ஒரு டிராஃப்ட் இருந்துச்சுன்னா கொடுத்து இம்ப்ரூவைஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிராஃப்ட்டை தூக்கி ChatGPTயில் போட்டிங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு அதை எடுத்து மெயில் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு ஒரு கோடில் ஒரு பக்கில் ஒரு இஷ்யூ அப்படின்னா அந்த கோடை நீங்கள் தூக்கி ஜிபிடிலையோ கிளாட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஏஐ ஏஜென்ட்டில் போட்டுட்டு இதுதான் பிரச்சனை, இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் அது சொல்யூஷன் கொடுத்தது அதை தூக்கி உங்களோட ப்ரொடக்ஷன் கோடில் நீங்கள் டெப்ளாய் பண்ண போகிறீங்க. என்னென்னா இதுக்கு உங்களுக்கு அந்த கோடை பற்றின நாலேஜ் இருக்கணுன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆனால் இதுக்கு நீங்கள் போட வேண்டிய டைம் இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இது ஒரு 1 hour ஆகிருக்கும். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் தேடிருப்பீங்க, உங்கள் சீனியர்ஸை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மினிட்ஸில் அதை கொடுத்துறதுனால 10 பேர் பார்த்துட்டு இருந்த வேலையை இன்றைக்கி ஒருத்தவங்க பார்க்க முடியும். ஏன்னா 1 hour, இப்போ 1 hourல பார்க்குற வேலையை நீங்கள் 1 நிமிஷத்தில் பண்ணுறீங்கன்னா, ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி அதே வேலையை 10 பேர் கொண்ட ஒரு டீம் பார்த்துட்ருக்காங்கன்னா வேண்டாம் 7 பேரை குறைச்சிடலாம், நம்ம 3 பேர் வச்சு பண்ண முடியும் அப்படின்றத ப்ரிட்டி மச் இதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. அப்படி தானே இருக்கும். உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடையாது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு பேண்ட்ரியில் உட்காந்துருங்கன்னு சொல்லிடுவாங்க அவங்க கம்பெனியில், மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கான டாஸ்க்கை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரே ஆள் 3 பேருக்கான வேலையை இன்றைக்கி ஏஐ வச்சு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எல்லா டொமைன்லேயும் வந்துருச்சு. டு பி ஃப்ராங்க், கண்டென்ட் ரைட்டிங்கில் இன்றைக்கி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப மொண்டேனா நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதிக்கிட்டே இருக்க ஆள், க்ரியேட்டிவான கண்டென்ட் ரைட்டர் இல்லைனா இன்றைக்கி உங்களுக்கு ஜிபிடி எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஒரு மார்க்கெட்டிங்கில் 100 வெப்சைட்ஸ் பண்ணணும், 100 வெப்சைட்டுக்கான கான்டென்ட் எழுதணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 months ஆச்சு. இன்றைக்கி யூ கேன் டூ இட் இன் couple of days. 2 நாளில் 100 ஐடியாஸை கொடுத்து இந்த 100க்குமான கண்டென்ட்டை கொடு, இதுதான் ஃபார்மெட்டு, இந்த டோனில் இந்த லாங்குவேஜில் எனக்கு வேணும்னா 2 நாளில் நீங்கள் அதை பண்ணி அந்த 100 பேஜஸை லைவே பண்ணிட முடியும். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு 3 மாதத்தோட ஒர்க்கை 2 நாளாக மாற்றிருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா இப்போது எல்லா கம்பெனிலையும் ஒரு நாலேஜ் பேஸ் போட்டிருப்பாங்க. இந்த கொஷின் வந்தால் அதை பார்த்து இந்த ஆன்சர் பண்ணு. இப்போ பேங்க்குக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு எஃப்டி எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஒரு சப்போர்ட் ஏஜென்ட்டை கேட்பீங்க. அவர் அதுக்கான ஸ்டெப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கரெக்டுங்களா? இன்றைக்கி
அந்த மாதிரி எல்லா கொரிஸுமே நீங்கள் சேட்டு போட்டிங்கன்னா அது ஒரு எம்ப்ளாயி பண்ண வேணாம், அந்த பாட்டு நாலேஜ் பேஸ் டாக்குமெண்ட்டை படித்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுது. கால் பண்ணுறீங்களா, ஆட்டோமேட்டட் கால்லையே இன்றைக்கி வாய்ஸ்லேயே அது சொல்ல ஆரம்பிச்சிருது, இன்னும் மனுஷங்க மாதிரியான நேச்சுரல் லாங்குவேஜஸில். அப்போது அந்த L1 சப்போர்ட் இருக்குல்ல, இது லெவல் 1 சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஆட்களே இன்றைக்கி தேவையில்லை. அதுக்கு மேலே போச்சுன்னா எஸ்கலேட் ஆனால் அதை மட்டும் மனுஷங்க ஹேண்டில் பண்ணிக்கிட்டா போதும்னு இருக்குன்னா, இன்றைக்கி 100 பேர் இருக்கிற சப்போர்ட் டீமில் 35 பேர் போதும். இதே தான் டிசைனுக்கும், இதே தான் டெவலப்மெண்ட்டுக்கு, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. நீங்கள் எதுக்கு எடுத்திங்கனாலும் 100 பேர் இருக்கிற இடத்துல 30 பேர் போதும். இப்போது கம்பெனிஸில் ஏற்கனவே 100 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒன்று எனக்கு 30 பேர் போதும் அப்படின்னு சொல்லி மீதி 70 பேர் லே ஆஃப் பண்ணுவாங்க. இல்லையா இனிமேல் ஆட்களே எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஒரு மிட் சீனியர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இதோட த்ரெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்கில் அப் பண்ணாமலே இருந்திருப்பீங்க. இல்லை இன்றைக்கி நீங்கள் இந்த ஏஐன்ற விஷயம் பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை டெனி தான் பண்ண ஆரம்பிப்பீங்க. மனுஷங்க இல்லாமலாம் வேலை பார்க்க முடியாதுப்பா, கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டினை பண்ண தான் பார்ப்பீங்க. ஆனால் இதை டினை பண்ண முடியாது. ஏஐ வரப்போகுதில்லை, ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ மிட் சீனியர் லெவலில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஐ உங்களை காணாமல் அடிக்கிறதுக்கான நாட்கள் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஏஐயை எப்படி பெட்டராக யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், அதாவது நான் வேலைக்கு சேரும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கூகுளில் ஒரு விஷயத்தை தேடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ எடுக்கிறியோ அவ்வளோ வேகமாக இந்த ஒர்க் முடிஞ்சிடும்டா. இப்போ நான் ஒரு கோட் அடிக்கணும் அப்படின்னா எனக்கு எல்லாமே இங்கே கிடைக்காது, ஏதோ ஒரு டவுட் இருக்கும். அப்போ நான் கூகுளில் போய்ட்டு அதை போடுவேன். அதை போட்டால் அதில் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் வரும். அதில் எந்த லிங்கை கிளிக் பண்ணால் எனக்கு கரெக்டான டீட்டெயில் வேணுன்றது எனக்கு ப்ராக்டிஸில் தெரிய வரும். அதுதான் ஜூனியருக்கும் சீனியருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு ஃபன்னாக என்னோடய சீனியர்ஸ் எனக்கு சொன்னது உண்டு. ஸோ என்னென்னா, எவ்வளோ டைமுக்குள்ளே நீ அந்த சொல்யூஷனை சர்ச் பண்ணி எடுக்கிறியோ அது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே தான் இன்றைக்கி ஏஐலையும். ஏஐ எல்லாருக்குமான ஆன்சரை கொடுத்துரும். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் அந்த ஏஐட்டேருந்து ஆன்சரை வாங்க முடியுது அப்படின்றது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அதை எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ரேண்டமாக போய் கேட்குறத விட அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர், எனக்கு ஒரு ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு அந்த டாக்குமெண்டேஷனுக்கான ஃபார்மேட்டை ஃபுல்லாக அதுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஆக்ட் எஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர் அண்ட் திஸ் இஸ் த ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட் பெட்டராக இருக்கும். மோர் தென் ஓகே இதுக்கு ஒரு ப்ராடக்ட் டாக்குமெண்டேஷன் போட்டுக்கொடு, ஃபீச்சர் டாக்குமெண்டேஷன் போட்டுக்கொடு அப்படின்னு கேட்குறத விட இது பெட்டராக இருக்கும். நீங்கள் ஒரு கோட் அடிக்கிறீங்க, ஒரு கோட் ஸ்னிப்பெட் கேட்குறீங்கன்னா அதை எவ்வளோ டீட்டெயில்டாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டராக அதால் சொல்யூஷன் தர முடியும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படின்றது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கணும். இது ஒரு பேசிக் ஸ்கில். உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியணுமோ அதே மாதிரி இது ஒரு பேசிக் ஸ்கில். ஒரு உங்களோட கிளைண்ட்டை பேசுகிறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ் தெரியணும்ல, அதே மாதிரி ஏஐட்டேருந்து அவுட்புட் வாங்குறதுக்கு யூ ஷுட் நோ ஹவு டு ப்ராம்ப்ட். இதை எல்லாருமே கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒர்க்குக்கான சில ஏஐ டூல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங்க்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய டூல்ஸ் இருக்குது. ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்கன்னா ஆட்ஸுக்கான காப்பி எழுதுறதுலேருந்து, இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, அதோட பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து இதுக்கான ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் கோட் அடிக்கிறீங்கன்னா ஈவென்ச்சுவலி ஏகப்பட்ட ஏஜென்டிக் கோட் ஏஜென்ட் வந்துருச்சு, ஐடிஸ் வந்துருச்சு. இல்லை நீங்கள் சப்போர்ட்டில் இருக்கீங்கன்னா அகெயின் ஒரு எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்டென்ட் எடுத்து அதை ஆன்சர் பண்ணுது, இல்லை ஒரு இமெயிலை நீங்கள் எப்படி பெட்டராக ஆன்சர் பண்ணலாம், எப்படி ஃப்ரேஸ் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கீனாக அப்சர்வ் பண்ணி எந்தெந்த டூல்ஸ் எல்லாம் உங்களோட மார்க்கெட், அதாவது உங்களோட டொமைனில் ப்ளே ஆகுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண நீங்கள் பழகணும். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் பண்ணிகிட்டு இருந்த வேலையை 1 நிமிஷத்தில் பண்ணுறதுக்கு ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் அதை யார் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ மற்றவங்க கற்றுக்கிறதுக்குள்ளே உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிட முடியும். ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஓகே இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு. இது 2 தான் வித் சீனியர் லெவலில் இருக்கிறவங்களால பண்ண முடியும். ஓகே, இது ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னத்தை சொல்ல வருது? இன்றைக்கி நான் ஐடியில் ஒரு வேலை வாங்கணும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, 2010 வேலை வாங்கினதுக்கும் 2025 ஐடியில் வேலை வாங்கினதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, என்ட்ரி பேரியர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்கள் ஐடிக்குள்ளே உள்ளே வரீங்கன்னா முன்னாடிலாம் உங்களுக்கு பேசிக்காக ஓகே
உங்களால் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், உங்களுக்கு ஒரு கோட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி என்ன ஆகும்னா யூ ஷுட் நோ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கோட் அடிக்கிற டே ஒன்லேருந்தே யூஸ் பண்ணி கோட் அடிக்கிறதுக்கு எல்லா கம்பெனிஸும் அலோவ் பண்ணுறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான சின்டெக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை மெமரைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற எந்த விதமான நீடுமே இருக்காது ஃப்ரெஷர்ஸ்க்கு உங்களுக்கு. பட் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றியோ இல்லை அந்த டொமைனை பற்றின நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது ரொம்ப முக்கியம். பட் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டைல் அப்படியே மாறும். டு யூ நோ டு பில்ட் அன் ஏஜென்ட் ஃபார் யுவர் டொமைன். இப்போ ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை வந்து ப்ராம்ப்ட் பண்ணி உங்களால் பில்ட் பண்ண முடியுமா ஒரு நோ கோடில் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணவும் ஏஜென்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கிறதுன்றது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அளவுக்கு ஃப்ரெஷஸ்ட்டு பேசிக்காக. அதுக்கப்புறம் இந்த ஹை சேலரின்னு இருக்குல்ல, எல்லா டொமைன்லேயும் இப்போ வந்து ஐடியில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து யூ வில் ஹாவ் 10 LPA 20 LPA 30 LPAன்னு சொல்கிறாங்களா, அது வந்து அப்படியே கட் டவுன் ஆகிடும். அதுக்கான ஐடிக்கான கிளாமர் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த ஹை பேயிங் ஜாப்ஸ்ன்றது ஐடியில் ரொம்ப கம்மியான டொமைன்ஸில் வந்துடும். அதாவது உங்களுக்கு கூகுள் க்ளவுடுக்குள்ளே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு தெரியும். AWSல உங்களுக்கு ஒரு ஹோஸ்டிங் அதுக்குள்ளே இருக்கிற ஐடி அட்மின்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னா அது ஒரு அந்த டொமைன் வந்து வில் ஸ்டே ஃபார் எவர். இல்லை உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் தெரியும், இல்லை யூனோ அல்காரிதம்ஸ், மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் மேக்ஸ், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து வில் ஸ்டே. அண்ட் செக்யூரிட்டி, டேட்டா செக்யூரிட்டிலாம் வந்து இப்போ ஏஐ போகும்போது டேட்டா செக்யூரிட்டின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஜாப்ஸ் வந்து புதுசாக நிறைய க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டொமைன்ஸ்லலாம் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஏஐ என்ன பண்ணுன்னா ஐடியை மொத்தமாக கொள்ளாமல் அதை ரீடிஃபைன் பண்ணும், அதோட டைனமிக்ஸையே மாற்றும். ஸோ அது எங்கெங்கெல்லாம் ஓப்பன் அவுட் ஆகுது அப்படின்றத கீனாக வாட்ச் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி நான் இதை சொல்லிட்டேன், பட் இந்த டொமைன்ஸ் வந்து அடுத்த 1 இயரில் மாறி இருக்கும். ஸோ எந்தெந்த டொமைன்ஸ் எல்லாம் அந்த ஏஐ ஓப்பன் பண்ணிடுதுன்றதை பார்த்து அதை நீங்கள் கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அங்கே நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் வந்து திஸ் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏஐ வந்துட்டதுனால மட்டும் உங்கள் ஜாப் ரீப்ளேஸ் ஆகிடாது. ஏஐ நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, டெனியலில் இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏஐ வந்துருச்சு, அதை கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் டூல்ஸையாவது யூஸ் பண்ண கற்றுக்கோங்க குறைஞ்சபட்சமாக. அது மீறி நடக்கிற விஷயங்கள் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, ஏஐ டூல்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸல் எல்லோரும் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஐடி வில் லூஸ் இட் கிளாமர் சூன். ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன டொமைன்ஸ் இருக்குது விட்டுருங்க. வேறு மேனுஃபேக்சரிங், டிசைன்ஸ், பீப்புள் மேனேஜ்மெண்ட், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி அதிலெல்லாம் அடுத்த லெவல் ஆஃப் ஜாப்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்களும் நானும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதில் என்னென்னலாம் டொமைன், நீங்கள் வந்து வெறும் ஐடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ப்ரெட் அவுட்டாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும், எல்லா டொமைன்ஸ்லேயும், எல்லா அவென்யூஸ்லேயும் அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விட வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இல்லை அப்படின்னா இதோட டைரக்ட் ஹிட் இந்தியா மாதிரியான லேபர் எக்கனாமியில் ஐடி சர்வீசஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய இம்பேக்ட் வரும். இது அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸை மற்ற ஐடி இல்லாத மற்ற டொமைன்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஃப்ரீடமை சீனியர்ஸாக இருக்கிறவங்க, பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும், அலோவ் பண்ணணும். அது மட்டும்தான் இதை மாற்ற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க. மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.